கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் கூட கர்த்தரை துதித்து நமஸ்கரிச்சு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது குழப்பத்தின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும் ஆறுதல் இல்லாமல் என்னை யார் ஆறுதல் படுத்துவார், எனக்கு ஆறுதலாக இருக்கிறார், நான் என்ன செய்வேன், இந்த மரண பயத்திலிருந்து என்னை யார் தப்புவிப்பா, யார் என்னை விடுதலை கொடுப்பா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலும் கூட உங்களுக்கு தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் சொன்னார், வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஆறுதலின் தேவன் என்பதாக. தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த பயத்தில், நடுக்கத்திலும், திகிலிலும் இருக்கிறீங்களா? எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? என்னை யார் ஆற்றி தேற்றுவா? என்னை யார் அரவணைத்துக் கொள்வா என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவன் எங்களுடைய ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட, இந்த காலை பொழுதிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். தேவனுடைய வார்த்தை என்னத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, என்னத்தை சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவாம் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்த பவுல் அவர் போன பாடுகள், வேதனைகளிலே கர்த்தர் அவரை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். பரிசுத்த பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய கவலை இல்லை. நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆறுதலின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் எனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனபடியால் இந்த காலை பொழுதிலும் கூட தேவன் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரங்கள், உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயம், எங்களுக்கு ஒரு நடுக்கம், எங்களுக்கு ஒரு தீகில். நான் எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன்? எப்படி எனக்கு இதிலிருந்து மீட்பு கிடைக்கும்? எப்பொழுது இதிலிருந்து விடுதலை, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். அதுதான் இந்த காலை பொழுதிலும் தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது வசனம் இப்படி சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி சொல்லுகிறது பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற தேவன் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல சொன்னார், ஆறுதலின் தேவன். இப்ப சொல்லுகிறார், தேவன் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும், ஒரு மருந்து எங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும், ஒரு தேச தலைவர்கள் ஆறுதலை கொடுக்க முடியாது ஜனங்களுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களிலும் கூட இத்தாலி தேசத்தில் இருக்கிற அந்த பிரசிடென்ட் கூட ஜனங்களுக்கு என்ன செய்வது, எதை செய்வது என்று தெரியாமல் அங்கு கண்ணீர் விட்டு அழுதான் என்று வேதத்திலே சொல்ல, அங்க கண்ணீர் விட்டு அழுதான். ஆறுதல் சொல்ல முடியவில்லை ஜனங்களுக்கு. மரணம் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போகிறது. யார் என்னை ஆற்றி தேற்றுவா? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா? நீங்க மனிதர்கள் பலவிதமான மனுஷர்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வைத்தியர்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? இந்த வேதனையிலிருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? வந்திருக்கிற இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் சொல்கிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் ஒரு மனுஷன் கொடுக்கிற ஆறுதல் அல்ல, இது தேவன் கொடுக்கிற ஆறுதல்.
உங்களுடைய உள்ளத்துக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வருகிற ஆறுதல் அல்ல, இது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல். உங்களுக்கு ஆறுதலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், சொல்கிறார், தேவன் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறபடினால். அந்த இடத்துல இன்னொரு வசனம் சொல்கிறது பாருங்கள், எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு எந்த உபத்திரவத்திலே நாங்கள் அகப்பட்டாலும் கூட, எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டாலும் கூட, எப்படியாப்பட்ட வருத்தங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தாலும் கூட, அந்த வசனம் சொல்லுகிறது, எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறோமா? பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறோமா? வேதனையோடு கவலையோடு இருக்கிறோமா? எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த விதமான உபத்திரத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனாலும், கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். அந்த தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைங்க. அந்த தேவன் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள், இப்படி சொல்லுகிறது, என்ன சொல்கிறது? எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்யும். பாத்தீங்களா, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்கள், சகல பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். ஒரு மனுஷன் அல்ல, ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். அவர் இன்று ஜீவிக்கிறார், இன்று உயிர் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறேன். நீங்க ஆறுதலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஆறுதலை தேடி அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆறுதலை தேடி நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இயேசுவின் இடத்தில் வாருங்கள், உங்களுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்க. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷன்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தேவனாக இருக்கிறார். 5வது வசனம் இப்படி சொல்றது பாருங்க, எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகிறது. அப்ப கிறிஸ்து தான் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஜனாதிபதி அல்ல, ஒரு தலைவர் அல்ல. ஒரு ஜனாதிபதிக்கோ ஒரு தலைவருக்கோ இந்த தேசத்தில் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியாது. பைபிள் சொல்கிறது, கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. கிறிஸ்து எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். கிறிஸ்து எங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவரே எங்களுடைய ஆறுதலின் தேவன். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவரே எங்களுக்கு ஒரு ஆறுதல். வேற வழி இல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், உலகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள். ஜனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்கள் வெளியே வரவிட முடியாமல் இருக்கிறார்கள். தேசத்தின் தலைவர்கள் அங்கலைக்கிறார்கள். தேசத்தின் தலைவர்கள் தடுமாறுகிறார்கள். யார் ஆறுதல் சொல்லுகிறது? அவர்களுக்கு யார் ஆறுதல் கொடுக்க போகிறார்? ஆனா கர்த்தராகிய கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது தேவன் எங்களுக்குரிய ஆறுதலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறார். அந்த வேதம் சொல்கிறது, ஆறுதல் கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில் இப்படி சொல்கிறார் பாரு, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். பாருங்கள், அந்த உபத்திரவத்திலே தேவன் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சொல்றார், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்று சொல்லும்போது, நீங்க போகிற அந்த உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார், உன்னை ரட்சிக்க போகிறார், உன்னை மீட்டுக் கொள்ள போகிறார், உன்னை தூக்கி எடுக்க போகிறார், உன்னை சுகப்படுத்த போகிறார். அதுதான் அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை. அவர் எங்களுக்கு ஆறுதலின் ரட்சிப்பாக இருக்கிறார். ஆறுதல் கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையில் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க என்ன சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதற்கு, உங்களை தப்புவிக்க, தூக்கிவிட்டு அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் முடியும், வேற யாருக்கு முடியாது உங்களுக்கு ஆறுதல் படுத்த. ஒரு தாய் தேற்றுவது போல் அவருக்கு மட்டும்தான் தேற்ற முடியும்.
அவருக்கு தான் உங்களுக்கு ஆறுதலை சொல்ல முடியாமல் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. நாங்கள் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆறுதல் மட்டுமல்ல, அதிலிருந்து தப்பிக்கொள்ளவும், அதிலிருந்து விடுதலை பெறவும், அந்த பிரச்சனைகள் இருந்து எங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில அது பலன் செய்கிறதாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அவருடைய ஆறுதல் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கான காரணம் என்ன? அவர் எங்களை விடுவிக்கிறார். அவர் எங்களை விடுவிக்கிறார். நாங்கள் போகிற பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்களாக இருக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். 7வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், என்ன சொல்றார்? நான் பாடுகள் கூட பாடுகளை பவுலை போல் எங்களுக்கு பாடுகள், வேதனைகள் வரவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால் அவர் என்ன சொல்றார் பாருங்க, உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அசையாத உறுதியான ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை நீங்கள் அவர்கள் மேல் வைக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? நம்பிக்கை அற்று போயிருக்கிறீர்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆறுதல் அற்று போயிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்க. அவர் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்க. அவரே உங்கள் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் அந்த இடத்துல பவுல் சொல்றார், உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உறுதியான நம்பிக்கை. கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தரனை மீட்டுக் கொள்வார், கர்த்தரனை ரட்சிப்பார், கர்த்தரனை காத்துக் கொள்வார். கர்த்தர் இந்த பிரச்சனைகள், நோய்கள் விடுவிக்க அவருக்கு முடியும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நாங்கள் கர்த்தர் மேல் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கை வைக்க. அவரே உங்களுடைய விடுதலையின் நாயகன். அவரே உங்களுடைய வெற்றியின் வேந்தனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தையும் விடுதலையும் கொடுப்பார். பயத்தில் இருக்கிறீங்களா? கலக்கத்தில் இருக்கிறீங்களா? என்ன செய்வது, எது செய்வது தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைங்க. மனுஷன் அல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயிச்சவர். அவர் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். இப்படி சொல்கிறார், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போக. பவுல் சொல்லுகிறார், பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. சில வேளை இந்த கொரோனா நோயினால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இதிலிருந்து எப்படி நான் விடுதலை ஆகுவேன், எப்படி இதிலிருந்து மீட்கப்படுவேன், எப்படி நான் இதிலிருந்து சுகத்தை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க, நம்பிக்கை அற்று போயிருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களை போல நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, எங்களுடைய பலத்திலும் மிஞ்சி அதிக பாரம் வந்ததாம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்கிறார். எங்களுடைய பலத்துக்கு மேல எங்களுக்கு பிரச்சனை, தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை, நாங்கள் மரித்து போய்விடுவோம் என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. சில வேளை நாங்களும் அப்படியாக இருக்கலாம். மரித்து விடுவோம் என்ற ஒரு பயம், இந்த நோயினை தாக்கி விடுமோ என்ற ஒரு பயம், இந்த நோயில நான் அகப்பட்டுக் கொள்வேனோ என்ற ஒரு பயம், இதிலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன் என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கலாம். ஆனா கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறார் கிறிஸ்து. 9வது வசனம் இப்படி அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஒரு ஹியூமன், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கணும், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதே சிறந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அநேக மனுஷர்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு வைத்தியர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு மருந்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு பலவிதமான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்னை விடுவிக்கும், அது என்னை சுகப்படுத்தும், அது என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அது என்னை ஆசீர்வதிக்கும் என்று. ஆனா மனுஷன் தன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிறான், எனக்கு முடியும் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்னத்தை சொல்லுகிறது பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வையாமல் மரித்தோரை
எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை வை. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயிச்சார், பாதாளத்தை வென்றார். மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்டார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டார். மரித்து உயிர் தெழுந்த தேவன் உங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் எந்த விதமான பிரச்சனையில் அகப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுவிச்சு தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். நீங்க பாருங்க, அந்த இடத்துல லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து உயிர் தெழுந்த தேவன், மரணத்தை ஜெயிச்ச தேவன், மரணத்திலிருந்து எங்களை உயிரோடு எழுப்ப முடியும். அவருக்கு மரணத்திலிருந்து எங்களை உயிரோடு எழுப்ப முடியும். அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க, லாசருவே வெளியே வா. லாசரு மரித்து 4 நாள் நாத்தம் அடிக்கிறது என்று சொன்னார்கள். ஆனா தேவன் லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னார். லாசர் உடனே எழும்பி வெளியே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை அறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன். அதுதான் லாசருவை உயிரோடு எழுப்பினவர். உன்னையும் என்னையும் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருக்கு உயிரோடு எழுப்ப முடியும். உங்களையும் என்னையும் எந்த தீய சக்தியால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கொரோனா நோய் எங்களை ஒன்றும் இந்த வைரஸ்னால் பண்ண முடியாது. அதை விட பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி வல்லமை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக என்ன சொல்கிறது? மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருக்கின்றோம். நாங்கள் செத்து போயிடுவோம், நாங்கள் மரித்து போயிடுவோம், இது வந்து தப்ப முடியாது, இதுல நான் எப்படி வெளியே வருவேன், மரணம் தான் எங்களுக்கு நேரிடும் என்று சொல்லி கடைசி நிமிஷத்துல கடைசி தருவாயில இருந்தேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பாருங்க, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயம் இருந்திருந்தோம். இதிலிருந்து எனக்கு மேல வர முடியாது, நான் மரித்து போய் விடுவேன், மரித்து போய் விடுவேன் என்ற எதிர்பார்ப்பு தான் கடைசியில இருந்தது. பட் ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் என்று அந்த சூழ்நிலை, அந்த மரணம், செத்து போயிடுவோம் எனக்கு நம்பிக்கை இல்லாத இருந்த இடத்துல அப்படியாப்பட்ட அந்த நிலைமை, அப்படியாப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்து அவர் என்ன சொல்றார்? அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை தப்புவிச்சார். மரித்திடுவேன், செத்து போயிடுவேன், எனக்கு எந்த நம்பிக்கை இல்ல. அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை அந்த இடத்திலிருந்து தப்புவிச்சார். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு மீட்பை கொடுத்தார், கர்த்தர் அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். பாருங்க, என்னை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்று தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். அன்றைக்கு உங்களை காத்தவர் இன்றைக்கு உங்களை காப்பார். அன்றைக்கு உங்களை ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். அடுத்த ஒரு பிள்ளையாக சொல்கிறார் பாருங்க, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அன்றைக்கு உங்களை விடுவிச்சு மீட்டு ரட்சிக்க முடியும்னா இன்றைக்கு உங்களை தப்புவிப்பார், இன்றைக்கு உங்களை தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை, அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விசுவாசம் அந்த தேவன் மேல் இருக்கட்டும். அன்றைக்கு உங்களை காக்க முடியும் என்றால், அன்றைக்கு உங்களை விடுவிக்க முடியும் என்றால், அங்களை தூக்கி எடுக்க முடியும் என்றால், அன்றைக்கு நீங்கள் முகம் கொடுத்த சகல சிச்சுவேஷன் உங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்றால், இன்றைக்கும் அவர் உங்களை தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரையே நம்பியிருக்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இந்த நாட்களிலே எதையுமே நம்ப முடியாமல் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் தேவன் மேல் மட்டும்தான் இருக்கிறது. அப்படியே உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் வைங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் எங்களுடைய தேவன். அருமையானவர்களே, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காத்துக் கொள்வார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவளை உங்களை உயர்த்துவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்திலே கடந்து போகும். அருமையானவர்களே, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார், வேற யாருமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட எங்களை கண்களை மூடி எங்களுடைய ஜீவியத்தை அவருக்கே ஒப்புக் கொடுக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? எதிர்பார்ப்பற்று போயிருக்கிறீங்களா? மரணத்தில் இருந்து எங்களை தப்புவிச்சவர், அன்று தப்புவிச்சவர் இன்றைக்கும் தப்புவிப்பார், நாளைக்கும் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையாக இருக்கிறார்.
நீங்கள் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிச்சு உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்காமல் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை அவரை ஒப்புக் கொடுக்குமா? அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவத்தில், எந்த உபத்திரவ சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை அப்படியே தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையானது உங்களை தைரியப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோ மூலமாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த மான உபத்திரவத்துக்குள் கடந்து போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது சுவாமி. அவர்கள் கடந்து போற அந்த பாதைகளை நீ கண்ணோக்கி பாரு. அவருடைய பயம், அவருடைய நடுக்கம், அவருடைய திகில் ஆண்டவரை எடுத்து போடு. அவங்களுக்கு ஒரு ஆறுதலின் தேவனாக இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தூக்கி எடுங்கப்பா ஆண்டவரே. நீங்க விட்டுவிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையே நம்பி, உண்மையே அடைக்கலமாய் தஞ்சமாய் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை தூக்கி எட்டு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை கோட்டு அவர்களோடு கூட அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை விடுவிச்சு அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அவர்கள் போகிற சகல இடத்திலிருந்து அவரை தப்புவிச்சு அவர்களை விட்டுவிச்சு அவர்களை மீட்டு அவர்கள் லட்சித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.